அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது, இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? Miracles are happening still, even still today. இன்றைக்கும் அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய அற்புத வல்லமையை, அவருடைய அற்புத விடுதலையை நீங்களும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் அற்புதங்களை செய்வதற்கான காரணங்களிலே நிறைய காரணங்கள். ஒன்று, தன்னை அனுப்பின பிதா மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அற்புதங்களை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தன்னை பிதா அனுப்பினதை போல அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் தன்னை பற்றி சொல்ல போக வேண்டும் என்பதற்காகவும் அவர் இன்றைக்கும் அற்புதங்கள் செய்கிறார். ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். தன்னை அனுப்பின பிதா மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அற்புதங்களை செய்கிறார். தன்னை அனுப்பின பிதாவை போல தன்னிடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களும் அவர்கள் போய் தன்னை பற்றி, இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? யோவான் எழுதும்போது சொல்லுகிறார், அவர் செய்த அற்புதங்கள் உலகம் கொள்ளாதது. அவர்கள் செய்த, இயேசு செய்த அற்புதத்தை புத்தகமாக எழுதினால் வால்யூமாக தொகுப்பாக இந்த உலகம் கொள்ளாத அளவிலே அவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் சும்மா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு விசேஷத்தில், கல்யாண வீட்டில் அல்லது வேறு நிகழ்ச்சிகளிலே ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோஸும் அந்த நிகழ்வுகளிலே சில மாதிரிகளாக இருக்கிறது. சில மாதிரிகளாக நிகழ்வுகள் அனைத்தையும் ஃபோட்டோவிற்குள்ளாக கொண்டு வர முடியாது. அதை போலத்தான் இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம். நம்முடைய வேதத்திலே ஃபோட்டோ ஆல்பத்தில் இருக்கிற மாதிரி சில காரியங்கள் மாத்திரம் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஊராக போனார். இயேசு ஊராக போனார். ஏன் ஊராக எல்லாரும் ஒரு இடத்துல வாங்க, எல்லாரும் இந்த இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு இடத்துல கூடி வர செய்து அவர் அற்புதம் செய்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் அவர் புறப்பட்டு சென்றார். ஏன் இப்படி செய்தான்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும், எந்த நிலையில் உள்ள ஜனங்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறேன் என்பதை காட்டவும், அவர்கள் மேல் இயேசு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை காட்டவும், விளங்க பண்ணவும் இயேசு ஊராக சென்று அவர் அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. To show how much he loves and how much he cares, எந்த அளவுக்கு கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதை காட்டும்படிக்கு இயேசு ஊராக அவர் சென்று அற்புதங்களை செய்தார். இங்கே ஒரு குஷ்டரோகியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த குஷ்டரோகி இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது திரளான ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள் இயேசுவை சுற்றிலும் அவர்கள் கூடியிருந்தார்கள். இயேசுவை சுற்றிலும் கூடியிருந்த பொழுது குஷ்டரோகி ஒருவன் அந்த கூட்டத்திற்குள் திடீரென சடுதியில் அவன் நுழைந்து விட்டான். சடுதியில் அந்த கூட்டத்திற்குள் புகுந்து விட்டான். காரணம், இஸ்ரவேல் தேசத்திலே குஷ்டரோகியாய் இருக்கிற ஒரு மனுஷன்
பொது ஜனங்கள் இருக்கிற எந்த இடத்திலும் அவன் காணப்படக்கூடாது, அவன் வரக்கூடாது. அப்படியே ஒருவர் யாராயிலும் தன்னிடத்தில் அருகில் நெருங்கி வர நேர்ந்தால் அந்த குஷ்டரோகி அவன் அன்கிளீன், அசுத்தன், அசுத்தன், அன்கிளீன், ஐ எம் அன்கிளீன் என்று சொல்லி அவன் உரக்க சத்தமிட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தூரத்தில் இருந்து பார்த்தே அவன் சத்தமிட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியா தெரியாமல் யாராகிலும் வந்தா வராதீர்கள், வராதீர்கள், நான் தீட்டுள்ளவன், அசுத்தன் என்று சொல்லி அவன் சொல்ல வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளவு ராஜாவாக இருந்தால் சரி, சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நபராக இருந்தால் சரி, குஷ்டம் என்று வந்தது உறுதி செய்யப்படுமையானால் அவன் வீட்டை விட்டு, அவனுடைய எல்லா சொகுசான வாழ்க்கை விட்டு அவன் பிரிக்கப்பட்டு குஷ்டரோகிகள் சேர்ந்து வாழ்கிற பாளையத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். ஊருக்குள்ளாரெல்லாம் வரக்கூடாது. இப்பயும் இங்கேயும் நம்ம தேசத்துலேயும் குஷ்டரோகிகளுக்கென்று ஒரு பாளையம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், அம்பாசமுத்திரத்தில் ஒமேகா ஜிப்ஸ் அந்த 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 இது இருக்கு, அதுக்கு பின்னாடி குஷ்டரோகிகள் பாளையம் இருக்குது. குஷ்டரோகிகள் மாத்திரம்தான் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. ஆமாம், அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் யாரும் ஒருவருக்கு உதவி செய்ய முடியாத நிலை. ஆனால் குஷ்டரோகி என்று சொல்லி சொல்லப்பட்ட ஒருவன் வீட்டோடு கூட இருக்க முடியாது. சமுதாயத்தில் இன்றைக்கும் நம்முடைய ஊரிலேயே அதை ஏற்றுக்கொள்ள யாருக்கும் மனம் இல்லை. ஆகவே அவர்கள் எல்லாரும் ஒரே சமுதாயமாக, குஷ்டரோகிகள் சமுதாயமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவங்க வீடு வீடாக பிச்சை எடுப்பாங்க. அது நம்முடைய தேசத்தினுடைய அவல நிலை. ஆனால் மற்ற இஸ்ரவேல் தேசத்திலலாம் அவர்கள் அப்படி பொது இடத்திற்கு, பொது வெளிக்கு அவர்கள் வர முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, நல்லாகத்தான், எல்லாம் நன்றாகத்தான் தெரியும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அனைத்தும் நன்றாகத்தான் தெரியும். பக்கத்தில் வரும்போது தான், அவனை பக்கத்தில் வைத்து பார்க்கும்போது தான் அவனுடைய புருவம் அப்படியே அழிந்து இருப்பதை, அவருடைய மூக்கு அழுகி இருப்பதை, அவருடைய காதுகள் அழுகி பாதியாய் இருப்பதை, அவருடைய கை விரல்கள், கால் விரல்கள் எல்லாம் அப்படியே அழுகி அப்படியே குறுகி போயிருப்பதை பக்கத்தில் வரும்போது தான் பார்க்க முடியும். தூரத்திலே ஒன்றும் தெரியாது. ஒரு மனிதனுடைய நிலை, பாவம், கவனிங்கள், பாவம் குஷ்டரோகத்திற்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் குஷ்டரோகத்திற்கு அடையாளமாக மெல்ல ஆரம்பிக்கும், அப்படியே மெல்ல வளரும், தீவிரமாய் வளர ஆரம்பிக்கும், மரண பரியந்தம், மரணத்திற்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு பிரியாது. குஷ்டரோகி செத்தா தான் அந்த செல்கள் அப்படியே, அது சாகிற நேரத்திலேயே அந்த குஷ்டனுடைய கையெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பளபளன்னு சரியா மாறிடும். சாகிற வரைக்கும் அந்த குஷ்ட செல்கள் அது அப்படியே அவனை தின்று கொண்டே இருக்கும். ஸ்திரீகளுடைய, பெண்களுடைய தலையில பேன் ஸ்திரீகளுடைய ரத்தத்தை தின்னுகிட்டே இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அவருடைய ரத்தத்தை தின்னுகிட்டே இருக்கு. உங்க ரத்தத்தை தலையில் இருக்கிற பேன் தின்னுது. செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன், கடகடகடன் சாகிறதற்கு ஒரு 20 நிமிடத்திற்கு முன்பதாக, ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக தலையில் இருக்கிற பேனெல்லாம் இறங்கி அப்படியே போயிடும். நான் பார்த்துருக்கிறேன் தரையில் இருக்கிற பேனெல்லாம். நான் அப்போ நினைப்பேன், இப்போ யார் தலையில் ஏற போகுதோ அப்படின்னு சொல்லி நான் நினைத்திருக்கிறேன். தலையில் இருக்கிற பேரெல்லாம் சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். குஷ்டரோகம் அப்படித்தான். குஷ்டரோகம் எப்படி? வெளியே பார்த்தா, தூரத்திலிருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது, பக்கத்திலிருந்து பார்த்தா தான் அருவருப்புகள் தெரிய வருது போல பாவமும் அப்படித்தான். தூரத்திலிருந்து ஒரு மனிதனை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது, ஆனா எத்தனை அருவருப்பானவன் என்பது தெரியும். இருதயத்திற்குள்ளிருந்து இயேசு சொல்லுகிறார்,
ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து. ஆமா, சாதி செல்லப்பா அவர்கள் சொல்லுவாங்க, சிகரெட் குடிக்கிறது பாவமான்னு ஒருத்தன் கேட்டான். சிகரெட் குடிக்கிறது பாவமான்? புகை வெளியே தானே போகுதுன்னா, இப்படி புகை வெளியே தானே போகுதுன்னு. அவருக்கு சாதையா சொன்னார், அது சரிதான், ஆனால் அந்த சிகரெட் குடிக்கணும்னு ஆசை இருதயத்துக்குள்ளாருந்து வந்தது, அது தெரியுமா? இருதயத்துக்குள்ளாருந்து தான் வருது அந்த ஆசை, இச்சை இருதயத்துக்குள்ளாருந்து வருது தெரியுமாண்டார். அப்ப இருதயத்துக்குள்ளே இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்துக்குள்ளே இருந்து. ஆமாம், மார்க்கிலே இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், பாதகங்கள், காம விகாரம், அசுத்தம், கபடு, இவைகெல்லாம் இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். வெளியே பார்த்தா ஒன்றுமே தெரியாது, வெளியே பார்த்தா தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ளார பாவம் என்கிற குஷ்டம் நிறைந்தவனாய் மனிதன் காணப்படுகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாமும் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி, ஆமென் சொல்வீங்களா, அவருக்கு பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவருடைய சமூகத்திலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, அந்த குஷ்டரோகி ஒவ்வொருவருக்கும் குஷ்டரோகிக்கான சட்ட திட்டம் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். The law of leprosy, குஷ்டரோகிக்கான சட்டங்கள், குஷ்டரோகிக்கான பிரமாணங்கள் லேவியராகமத்திலே வீட்டிலே சென்று நீங்கள் வாசித்து பாருங்கள். 3வது அதிகாரம், 14வது அதிகாரம், 11வது அதிகாரம், இவள் எல்லாவற்றிலும் குஷ்டரோகிக்கான பிரமாணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பிரமாணத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவன் பொது ஜனங்கள் கூடி வருகிற இடத்திலே அவன் காணப்படாதபடிக்கு தூரமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தபடினாலே குஷ்டத்தை, தன்னுடைய உடம்பில் இருந்த குஷ்டத்தை அவன் மேல் சட்டையால் மறைத்து கொண்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், சடிதியிலே கூட்டத்திற்குள்ளே அவன் நுழைந்து விட்டான். சடிதியிலே கூட்டத்திற்குள்ளே அவன் நுழைந்து விட்டு இயேசுவுக்கு முன்பதாக அவன் திடீரென்று வந்து நிற்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். சட்டத்தை மீறி, குஷ்டரோகிக்கான சட்டத்தை மீறி அவன் இயேசுவிடத்திலே வந்து விட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் இயேசுவிடத்திலே வந்து விட்டான். என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்னான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். சொல்லுங்கள், உமக்கு சித்தமானால். சத்தமா சொல்லுங்க, என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் வானமே உண்டானது, சூரியன் உண்டானது, நட்சத்திரங்கள் உண்டானது. ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு வார்த்தை சொன்னால் காற்றும் கடலும் அமைதலாய் மாறினது, அமைதியாகிவிட்டது, அடங்கி விட்டது. ஆனா இயேசு இந்த குஷ்டரோகி அந்த வார்த்தை சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொல்லி அவனை சுத்தமாக்கி இருக்க முடியும். ஆனா இயேசு அவனை தொட்டார் என்று வேதம் சொல்கிறது. தமது கையை நீட்டி அவனை தொட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? இயேசு தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டார். குஷ்டரோகியை ஒருவரும் தொடக்கூடாது, ஒருவரும் தொடக்கூடாது. லேவியராகமத்திலே வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். அப்படி தொட்டவன் எவனும் தீட்டுப்பட்டவன் என்று அவன் எண்ணப்படுகிறான். தீட்டுப்பட்டவனை, குஷ்டரோகியை ஜோயல் தொட்டு, இப்ப நான் ஜோயலை தொட்டா அல்லது அவனுடைய மனைவி ஜோயலை தொட்டா அவளும் தீட்டுப்பட்டவனாய் அவனும் தீட்டுப்பட்டவனாய் மாறுகிறான். அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி
அப்படியே இத்தனை நாள் வீட்டை விட்டு வெளியே அவர்கள் தனித்து அவர்கள் இருக்க முடியும், தீட்டுப்பட்டவர்கள். அப்போ குஷ்டரோகியை ஒருவன் தொடக்கூடாது. ஆமா, அப்போ இங்கே நல்லா கவனிங்க. நாட் ஓன்லி திஸ் leprous man broke the law of leprosy, but also Jesus broke the law. இந்த குஷ்டரோகி மாத்திரம் பிரமாணத்தை மீறி, சட்டத்தை மீறி இயேசுவிடத்தில் வந்து நிற்கவில்லை, இயேசுவும் சட்டத்தை மீறி அவனை தொட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? அவா குஷ்டரோகியும் சட்டத்தை மீறினான். குஷ்டரோகியும் சட்டத்தை, பிரமாணத்தை மீறி இயேசுவிடத்தில் வந்து நிற்கிறான். இயேசுவும் குஷ்டரோகி சட்டத்தை மீறினதை பார்த்த இயேசுவும் சட்டத்தை மீறி அவனை தொட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனை தொட்டார். அவனை தொட்டு என்ன சொன்னான் சொன்னா, நான் சித்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லுங்கள், நான் சித்தமாய் இருக்கிறேன். நான் சித்தமா இல்லை, நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. நான் சித்தமாய் இருக்கிறேன். ஆமா, நான் அப்படி சொன்னார். நான் I am willing. I am willing. மோசே ஆண்டவரிடத்திலே அந்த முட்புதர் எரிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கர்த்தர் மோசேயை சந்தித்தார். மோசே சொல்லுகிறான், எல்லாம் சரி ஆண்டவரே, நான் ஜனங்களிடத்தில் போய் இப்படி கர்த்தர் ஒருவர் தேவன் என்னை சந்தித்தார் என்று சொல்லும்போது அவருடைய பெயர் என்ன என்று ஜனங்கள் கேட்பார்களே. அப்ப ஜனங்கள் கேட்கும்போது உம்முடைய நாமம் என்னவென்று நான் என்ன சொல்ல என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே I am that I am. இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். சொல்லுங்கள், I am that. இருக்கிறவராகவே இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்கிறவர். I am that I am. பேர் என்னன்னு கேட்டா, இருக்கிறவராகவே இருக்கிறவர். நேற்றைக்கும் இருந்தவர், இன்றைக்கும் இருக்கிறவர், நாளைக்கும் இருக்க போகிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த ஒரு வார்த்தை, அந்த I am, இருக்கிறேன், நானே என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வார்த்தை இருக்கு. நேற்றைக்கும் இருந்தவர், இன்றைக்கும் இருக்கிறவர், நாளைக்கும் இருக்க போகிறவர். இருக்கிறவராகவே எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கிறவர். சொல்லுங்கள், எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கிறவர். ஆமா, உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கிறவர். ஆறுதல் தர வேண்டிய, அப்படியே ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அவர் உங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிறார். ஒரு பெரும் தேவையோடு கூட, பெரும் தேவைகளின் எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு யெகோவா ஈராய் கர்த்தர் இருக்கிறார். பலகீனத்தோடு கூட, இந்த பலகீனம் என்னை விட்டு நீங்க வேண்டுமே என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் யெகோவா ராஃபாவாக கர்த்தர் இருக்கிறார். எப்படி இருக்க வேண்டுமோ, யாருக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு அப்படியா இருக்கிறவர். அதுதான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே, இந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு விதமான சூழ்நிலை, எனக்கு ஒரு விதமான சூழ்நிலை இருக்கலாம். யாருக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறவர். சொல்லுங்கள், யாருக்கு எப்படிப்பட்டவரா இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவராக இருப்பவர். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் இந்த குஷ்டரோகியை பார்த்து என்ன சொன்ன தெரியுமா? என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால் உம்மால் ஆகும் என்று சொன்ன பொழுது நான் சித்தமாய் இருக்கிறேன் சொன்னார். நான் சித்தம். அந்த நான் என்கிற வார்த்தை மோசேயினிடத்துல கர்த்தர் சொல்லும்போது சொன்ன அந்த வார்த்தையா இருக்குது. நான் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சுத்தமாக. ஒரே வார்த்தை, be healed, சுத்தமாக என்று அவர் சொன்னார். இந்த குஷ்டரோகியை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, குஷ்டரோகியை பார்த்து தோல் நிலைமை ரொம்ப
மோசமாக இருக்குது, அழுகி போயிருக்கு. தோலுக்கு கீழே இருக்கிற செல்லெல்லாம் உருக்குலைஞ்சி இருக்குது. ரத்த செல்லெல்லாம் உருக்குலைஞ்சி இருக்குது. அந்த செல்லெல்லாம் எல்லாம் அப்படியே உருக்குலைஞ்சி இருக்கிறதுனால தோலுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக உன் சரீரம் அழுகி கொண்டு இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு வார்த்தை சொல்லி தோலுக்கு கீழே இருக்கிற செல்லெல்லாம் அழுகிறதை நிறுத்த போகிறேன். எலும்புக்குள்ளே இருக்கிற மச்சையெல்லாம் ஊன் எல்லாம் அதெல்லாம் அப்படியே உருக்குலைந்து சிதைந்து இருக்குது. அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மச்சையெல்லாம் ஊனெல்லாம் நான் அப்படியே நான் சரிப்படுத்த சுத்தப்படுத்த போகிறேன். சுத்தப்படுத்தி நான் இந்த காரியத்தை, இந்த குஷ்டரோக செல்கள் எல்லாத்தையும், அணுக்கள் கிருமிகள் எல்லாவற்றையும் இப்போ ஒரு வார்த்தை சொல்லும்போது அவைகள் எல்லாம் மடிந்து போகும், அவைகள் எல்லாம் செத்து போகும். அப்படியெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டே இல்லை பாருங்க. அப்படியெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இப்படி செய்ய போகிறேன், என்ன செய்ய போகிறேன், நான் சொன்னால் என்ன ஆகும், அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். மாறாக சுத்தமாக, ஒரே வார்த்தை. குஷ்டரோகியை பார்த்து, முழுக்க குஷ்டத்தால் நிறைந்தவனை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சுத்தமாக என்று சொன்னார். அன்றைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே எங்கே இருந்து வெளிச்சம் வந்தது என்று தெரியாது. ஆனால் இல்லாத ஒரு வெளிச்சம், கவனிங்கள், இல்லாத ஒரு வெளிச்சம். எல்லாரும் சொல்லுங்கள், இல்லாத ஒரு வெளிச்சம். சத்தமா சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்திலே இல்லாத ஒரு வெளிச்சம் வந்து வெளிச்சத்தை உண்டாக்கினதை போல, வெட்டாந்தரை உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாத்திரத்திலே இல்லாத ஒரு வெட்டாந்தரை உண்டானது போல அவனுக்கு சுகம் உண்டாவதற்கான சாத்தியம் இல்லை, ஆரோக்கியம் உண்டாவதற்கான சாத்தியம் இல்லை. ஆனால் சுத்தமாக என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே இல்லாத ஒரு சுத்தம், இல்லாத ஒரு ஆரோக்கியம் அவன் சரீரத்திலே கடந்து வந்தது. ஆமென் சொல்வீங்களா? என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்படும் போதெல்லாம் அந்த வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது இல்லாத ஒரு வெளிச்சம் உண்டானதை போல உங்க வாழ்க்கையில சுகம் உண்டாவதாக என்று சொல்லும் போது சுகத்திற்கான சாத்தியமே இல்லாத சூழ்நிலையிலே சுகம் உண்டாகும்படியாய். ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஆமா. குடும்பத்திலே ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும். அப்போ இல்லாத ஒரு சமாதானம் கிடைப்பதற்கான சாத்தியமே இல்லை. ஆனால் சமாதானம் உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்லும் போது இல்லாத ஒரு சமாதானம், சொல்லுங்கள், இல்லாத ஒரு சமாதானம், சொல்லுங்கள், இல்லாத ஒரு சமாதானம், இல்லாத ஒரு சுகம், இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், இல்லாத ஒரு ஆசீர்வாதம், இல்லாத ஒரு கிருபை, இல்லாத ஒரு தயவு. ஆமென் சொல்வீங்களா? நான் சொல்லதான் நீங்க சொல்றீங்க, அதோட நிறுத்திடுவீங்க. ஆமா, அதுக்கப்புறம் சொன்னா சொல்லுவீங்க, நான் சொல்லலைன்னா சொல்ல மாட்டீங்க. நீங்களா அந்த ஒரு உணர்ச்சி அப்படியே உள்ளத்திலிருந்து பொங்கி அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிவையோ அந்த காரியத்தை, இல்லாத ஒரு காரியம் நீங்க சொல்லக்கூடாது. யாராச்சும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லாத நன்மைகளை, இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவாரானால், கர்த்தர் சொல்லுவாரானால் இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதம், காணப்படாத ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். சொல்லுங்கள்.
கொஞ்சம் ஜீவனோட சொல்லுங்களேன். ஜீவனோட. நீதிமான். ஐயா நீதிமான்லாம் சொல்லுங்க ஐயா. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார். நான் நீதிமான், நீதிமான், நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டேன். அப்ப இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள், நான் பனையை போல செழித்து. பின்னால இருக்கவர்கள் முன்னால் இருக்க எல்லாம் சொல்ல, நான் பனையை போல செழித்து. இன்னும் சத்தமாய், நான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவேன், வளருவேன். அப்ப கர்த்தர் சொன்னா, செழிப்பதற்கு வாய்ப்பு இல்லையானாலும், வளருவதற்கு வாய்ப்பு இல்லையானாலும், பெருகுவதற்கு வாய்ப்பு இல்லையானாலும் கர்த்தர் பெருகச் செய்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு 3 குறிப்புகள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 குறிப்புகள். முதல் குறிப்பு, அற்புதங்களை பெற நீங்கள் தேவனிடத்திலே நெருக்கம் உண்டாயிருக்க வேண்டும். சொல்லுங்கள், அற்புதங்களை பெற தேவனிடத்தில் நெருக்கம் உண்டாயிருக்க வேண்டும். அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாருக்கும் ஆசை. அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாருக்கும் ஆசை. ஆனா தேவனிடத்தில் நெருங்கி வர முடியாத அளவிலே, மறுபடியும் சொல்லுகிறேன், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா தேவனிடத்தில் நெருங்கி வர முடியாமல் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் பாவ செயல்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், அநேக மீறுதல்களை நான் செய்திருக்கிறேன், செய்து விட்டேன் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆசை உண்டு தான், ஆசை உண்டு தான். ஆனால் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய பாவ செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன், நிறைய மீறுதல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் என்னிடத்திலே கிட்டி சேர்ந்தால் நான் உங்களிடத்திலே கிட்டி சேர்வேன். சொல்லுங்கள், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிடத்திலே, நான் உங்களிடத்திலே கிட்டி வருவேன். If you draw near unto me, I will draw near unto you. நீங்க என் பக்கத்துல வந்தீங்கன்னா நான் உங்க பக்கத்துல வருவேன். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து கர்த்தரிடத்துல வருவீர்களானால் கர்த்தர் 2 ஸ்டெப் எடுத்து உங்களை நோக்கி வருவார். ஆமென் சொல்வீங்களா? நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்ன மீறுதலின் காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட்டாலும் சரி, நீங்கள் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்வதற்கு அவரிடத்தில் நெருங்கி வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அப்படி நெருங்கி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களிடத்தில் நெருங்கி வருவார். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் நடக்கைகள், கவனிங்க வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், வாலிப பிராயத்திலே அல்லது பெரியவர்களானால் சரி, உங்களுடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களை ஒதுக்கவே மாட்டார், உங்களை தூரப்படுத்தவே மாட்டார், உங்களை ஓரம் கட்டவே மாட்டார். உங்களை ஒதுக்க மாட்டார், உங்களை தூரப்படுத்த மாட்டார், உங்களை ஓரம் கட்ட மாட்டார். ஆமென் சொல்வீங்களா? அவன் கூட்டத்தின் நடுவிலே வரக்கூடாதவன், காணப்படக்கூடாதவன், திடீரென்று இயேசுவுக்கு முன் நின்று, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்ன உடனே, அவன் குஷ்டரோகி என்பதை பார்த்த உடனே இயேசு முகம் சுளிக்கல.
இயேசு முகம் சொல்லிக்கல. நீங்களா இருந்தா சொல்லுங்க, நீங்களா இருந்தா? தயவு செய்து கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க. தயவு செய்து பஸ்ஸில் திருநெல்வேலியில் ஏறின ஏசி பஸ்ஸு. டிக்கெட் எடுத்தேன். அது கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறதுக்கு வர்றதுக்குள்ளார கொஞ்சம் அப்படியே அசந்து படுத்துட்டேன். டிக்கெட் எடுத்தேன். டிக்கெட் எடுத்துட்டு சார் மீதி சில்லறை தரேன்னு சொல்லிட்டு போனார். நான் தரேன் சார் மீதி சில்லறைன்ட்டு நான் அப்படியே சாய்ந்து படுத்துட்டேன். திரும்ப வந்தார். திரும்ப வந்தோடனே அவர் மீதி சில்லறையே கொடுத்தாரு. நான் சாய்ந்து படுத்துருக்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கொடுத்து சார்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்தவர் அந்த காசை வாங்கி எனக்கு கொடுத்தாரு பாருங்க. சார் மீதி சில்லறை கண்டக்டர் கொடுத்தாருன்னு கொடுத்தாரு பாருங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு காசை வாங்கினேன். அவர் கை குட்டையா இருக்குது, விரல்கள்லாம் குட்டையா இருக்கு, விரல்லாம் குட்டையா இருக்கு. அவர் ஒரு குஷ்டரோகி சுகமானவரா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவர் குஷ்டரோகி, அவர் குஷ்டரோகி. நான் அகஸ்தர்பட்டி இறங்குற வரைக்கும் அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருந்தேன். அது வரைக்கும் அவர் மேல என்னுடைய சரீரம் தொட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா அவரை பார்த்தோன்னே, குஷ்டரோகின்னு பார்த்தோன்னே, அந்த காசை நான் வாங்கினேன் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பர்சுக்குள்ளார நான் வைக்கல. உண்மையா சொல்லுகிறேன், அந்த பைசாவை நான் பர்சுக்குள்ளார வைக்கல. நான் பர்சுக்குள்ளார வைக்காம நான் கொண்டு போன பேக்கில் ஒரு சைடு ஷிப்ல அதை திறந்து நான் வைத்தேன். ஏன்னா அவர் கைப்பட்டது, அந்த குஷ்டரோகினுடைய கைப்பட்ட பணத்தை என் பர்சுக்குள்ளார வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. என்னை அறியாமல் அப்படியே இந்த ஓரத்தில் அப்படியே ஒட்டி கொண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு குஷ்டரோகி கவனிங்க, அவ்வளவு மோசமான நிலையில் இல்லை. ஆனா அவர் கையிலே வாங்கினதே நான் அவ்வளவு அருவருப்பாக எண்ணும் போது, இயேசுவுக்கு முன்பதாக நின்று இந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து கேட்ட உடனே, இயேசு அவனை பார்த்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனை பார்த்து அவர் கொஞ்சம் கூட அவர் ஆலோசிக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அவன் குஷ்டரோகி என்பதை பார்த்த பின்னரும் அவனை விட்டு ஒதுங்கி போய் விடவில்லை. தன் முகத்தை பாராதவர் போல வேற பக்கம் திருப்பிக் கொள்ளவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா, சிலர், இங்கே இருக்கிற சிலர், கவனிங்கள், இங்கே இருக்கிற சிலர் நான் செய்யற தப்பெல்லாம் நிறுத்தின பிறகு நான் இயேசுவிடத்தில் வருகிறேன்னு சொல்லி எண்ணுவது உண்டு. என்னுடைய கெட்ட நடக்கைகளெல்லாம் நிறுத்தின பின்பு நான் இயேசுவிடத்தில் வருவேன் என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுடைய சரீர முயற்சியினாலே நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய தீய நடக்கைகளை, நீங்கள் கெட்ட நடக்கைகளை, உங்கள் பாவ செயல்களை நிறுத்தவே முடியாது. நீங்கள் இருக்கிற வண்ணமாக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை செய்கிற நிலையிலே இயேசுவிடத்தில் வருவீர்களேயானால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நம்பர் 1, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் இயேசுவிடத்தில் கிட்டி வர வேண்டும், நெருக்கம் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அற்புதங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பது ஆழமாய் உங்களுக்கு புரிய வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். அற்புதங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒன் மோர் டைம். அற்புதங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவன் சொன்னான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி சொன்னான்.
அதற்கு இயேசு அவனை பார்த்து, நான் சித்தமாயிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் அப்படி தனியா சொல்லணும், நான் சித்தமாயிருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் இயேசு நான் என்று தனியாக உச்சரிக்கிறாரோ, I am willing, I am willing. நான் என்பதை இயேசு எப்பொழுதெல்லாம் தனியாக உச்சரிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை மிகவும் கவனத்திற்குரிய வார்த்தை. நானே, நானே அப்படின்னார். நானே வாசல், நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பன். நானே, நான் சித்தமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அது லீகலாக, சட்ட ரீதியாக முக்காலத்திற்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. முக்காலத்திற்கும் பொருந்துகிற ஒரு வார்த்தை. ஆமா, சட்ட ரீதியான ஒரு வார்த்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு சித்தம் உண்டு என்ற வார்த்தைகள் அந்த குஷ்டரோகம் உள்ள மனிதனுக்கு சொல்லப்பட்டவைகள் மாத்திரம் அல்ல. அழுத்தி சொல்லுகிறேன், அந்த குஷ்டரோகம் உள்ள மனிதனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் மாத்திரம் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மனிதனுக்கு முன்பதாகவே, அந்த மனிதனுக்கு முன்பதாகவே முந்தைய காலங்களிலும், அதற்கு அவனுக்கு முந்தைய காலங்களிலும் சித்தமுள்ளவராகவே இயேசு இருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த மனிதனுடைய காரியத்திலும் இயேசு சித்தமுள்ளவராகவே இருந்தார். அந்த மனிதனுடைய காரியத்தில் மாத்திரம் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மனிதனுக்கு பின்னும் இன்றளவும் நீங்கள் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் உங்களுக்கும் அற்புதம் செய்ய இயேசு சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று நான் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் அநேக பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதே கிடையாது, அப்பியாசிப்பதே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசிகள் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் விசுவாசத்தை அப்பியாசப்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? யாரெல்லாம் இயேசுவிடத்திலே இயேசு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. 2 பேதுருவிலே 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் ஒன்றை விரும்புகிறாராம். வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஒன்றை விரும்புகிறார். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, சொல்லுங்கள் விரும்பி. கர்த்தர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? நீங்கள் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? இப்போதும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் விரும்புகிறார். சொல்லுங்கள், விரும்புகிறார், விரும்புகிறார். எப்படிப்பட்ட அற்புதமோ கர்த்தர் ஸ்தோத்திரம், அதை உங்களுக்கு செய்ய நீ சுகமாய் இருக்க எனக்கு சித்தம் உண்டு. இங்க இருக்கிற ஒரு சிலரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சுகமாய் இருக்க எனக்கு சித்தம் உண்டு. நீங்கள் விடுதலை அடைய எனக்கு சித்தம் உண்டு. நீங்கள் வர வர விருத்தி அடைய எனக்கு சித்தம் உண்டு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக எனக்கு சித்தம் உண்டு. இன்னும் 100 தடவை சொன்னாலும் நீங்க அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், இருக்கட்டும் சொல்லி ஒரு உற்சாகம் வேணாமா? எனக்கு தான் அந்த வார்த்தை பிடிச்சிக்க வேண்டாமா? ஆமா. தன்னால கை தட்ட வேண்டாமா? ஆமா. நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க தட்டுறது. நீ கீழா இராமல் மேலா இருக்க வேண்டும் என்று எனக்கு சித்தம் உண்டு. நீ வாளா இராமல் தலையா இருக்க வேண்டும் என்று எனக்கு சித்தம் உண்டு. நீ கடன் வாங்குகிறவனாய் இராமல் கடன் கொடுக்கிறவனாய் ஆக வேண்டும் என்று எனக்கு சித்தம் உண்டு. ஜாதிகள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு, பெருமைப்படும்படிக்கு, பொறாமைப்படும்படிக்கு, ஆச்சரியமாய் அண்ணாந்து பார்க்கும்படிக்கு உன் நிலை மாற வேண்டும் என்று எனக்கு சித்தம் உண்டு. ஆமென் சொல்வீங்களா? எனக்கு சித்தம் உண்டு.
உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க எனக்கு சித்தம் உண்டு. ஜாதிகளுக்கு மத்தியிலே மேன்மைப்படுத்த எனக்கு சித்தம் உண்டு. எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தம் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்கள், அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமாம். உங்களை கர்த்தர் பெருகச் செய்வார். ஆமாம். தகப்பன் வழியிலே, தாயின் வழியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி, ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எவருக்கும் இல்லாத ஆமா பெரிய மனுஷர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா நீங்க ஒரு சாதாரண பெனியல் சபை விசுவாசி தான். ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவ்வளோ பேருக்கும் இல்லாத பெரிய மனுஷனுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அப்ப அவங்க உங்க இடத்துல ஏதோ ஒன்றை பார்க்கிறார்கள், ஏதோ ஒன்றை. இப்பொழுது நீங்கள் கடன்காரராக இருக்கலாம், இப்பொழுது நீங்கள் வட்டி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தேவனுக்கு மகிமையாட்டும். வட்டிக்காரன் வீட்டு வாசல் முன்பதாய் வந்து ஒருபோது நிற்காத ஒரு நாள் வருகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி கடனுக்கும் வட்டிக்கும் போகிற நிலைமை இல்லாத ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கென்று அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த நாளை நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவராய் மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆமென் சொல்வீங்களா? அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்கள், அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் உண்டாயிருக்கிற முற்பிதாக்களின் சாபங்கள், சந்ததிகளின் சாபங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் சாபங்கள் நீங்க பெற்றவர்களாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராய் உங்களை குறித்து சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீயும் உங்கள் வீட்டாரும் யாவரும் கர்த்தரை குடும்பமாய் சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நான் தனியாக பரலோகத்திற்கு போவது இல்லை. சொல்லுங்க, நான் தனியாக பரலோகத்திற்கு போவது இல்லை. என் வீட்டாரில் ஒருவர் கூட நரகத்திற்கு போவதை நான் விரும்பவில்லை. ஒருத்தர் கூட, உங்க வீட்டில் ஒருத்தர் கூட வேதனையோட நரகத்திற்கு போக கூடாது. கர்த்தர் எல்லாரையும், நீ விசுவாசி, உன் வீட்டார் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்வீங்களா? நான் விசுவாசிச்சா அவன் ரட்சிக்கப்படுவதற்கு சாத்தியமே இல்லாத எங்க அப்பா, எங்க அம்மா, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னவர் அப்படியே செய்வார். அப்படியே செய்வார். என்னுடைய தம்பி இப்ப சமீபத்தில் மோடி ஒரு கப்பல்ல தீபாவளி கொண்டாடினார். அந்த கப்பல் பேர் என்னன்னு தெரியுமா? மும்பையில் ஒரு கப்பல்ல தீபாவளி கொண்டாடினார். அந்த கப்பல் பேர் விக்ராந்த். விக்ராந்த்னு ஒரு, அது போர் விமானங்கள் இறங்குகிற ஒரு கப்பல். கப்பல் மேல் தளத்திலே போர் விமானங்கள் இறங்கும். அந்த கப்பல்ல என்னுடைய தம்பி ஒரு விமான அதிகாரியா இருந்தார். நல்ல சம்பளம், நல்ல சம்பளம், நல்ல பொசிஷன், நல்ல வேலை, நல்ல மதிப்பு. அப்படியே போனா அவனை பார்க்க போனா அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் ஒரு ரவுண்ட் அடிச்சு அவன் சாகசம் செய்து காட்டுவார். சாகசம் செய்து சும்மா நம்ம ஸ்கூட்டர் வச்சிருக்கிற மாதிரி அவங்க சர்வசாதாரணமாக ஹெலிகாப்டரை புழங்குவார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு சாத்தியமே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே வீட்டுக்கு வந்தா, என்ன அண்ணன் வேத்துக்கு போயிட்டாராம்லன்னு சொல்லி ஆமாப்பா அப்படின்னு. நீங்களும் போயிட்டீங்களான்னு? ஆமாப்பான்னு எங்கள் அம்மா மெல்ல சொன்னாங்க. நான் இனிமேல் லீவுக்கு இங்கே வரமாட்டேன், காஷ்மீருக்கு போவேன், காஷ்மீரில் போய் நான் ஓய்வு எடுத்துக்குவேன், நான் இனிமேல் இங்கே வீட்டுக்கு வரமாட்டேன். இது வீடாவா இருக்குது? எல்லா படத்தையும் கலட்டிட்டீங்களே, எல்லா படத்தையும் கலட்டிட்டீங்களே, இப்படி அண்ணன் எப்படி போனார், சிவாஜி கணேசனை விட்டுட்டு எப்படி போனார் அப்படின்னா, அவன் வந்தாலும் சரி, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்.
நான் ஒரு நாள் அவன் வந்து ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளில் நான் இதில் சூட்கேஸில் துணியை வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கண்ணே அப்படின்னு, நான் சென்னையிலப்பா அம்பத்தூரில் சாது செல்லப்பா அவர்கள் மீட்டிங் நடத்துகிறாங்க. நான் வந்து சாட்சி சொல்லுவதற்காகவும் பைபிள் வாசிக்கிறது, அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பைபிள் வாசிக்கணும், ஸ்டேஜில் உட்கார்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காரு. பைபிள் வாசிக்கிறதுக்காக சென்னை ஆனான். இல்லைப்பா அவர் கூப்பிட்டுருக்காரு, நான் போகிறேன்னு. நான் இருக்கிறேன், என்னை விட்டுட்டு போகிறீங்களேன்னு. நான் என்ன செய்யுதுப்பா, கூட்டம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு. நீ வேணா வா, என் கூட வா. நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி, நான் உங்க கூட வந்தேன்னா அது ஒத்து வராதேன்னு. இல்லை சும்மா வா, தங்குற இடத்துல நீ தங்கிக்க. நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட், அருமையான கிட்டாரிஸ்ட். அவன் ரொம்ப அழகாக கிட்டார் வாசிப்பான். அவன் சரி, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது, இங்கே இருக்கிறது வீட்டில் இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது, சரி உங்களோட வரேன்னு சொல்லி வந்தான். முதல் நாள் ஸ்டேஜில் ஏறினான், கிட்டார் வாசித்தான். சாது ஐயா சொன்னார், என்ன சொன்னார், ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் தான் இருக்கணும், ரட்சிக்கப்படாதான் எவனும் வாசிக்கக்கூடாதுன்னு. அவன் கிட்டாரை வச்சுக்கிட்டு அவன் இருக்கும்போதே, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டவியா அப்படின்னோடனே அவன் டொயின் 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 கிட்டாரை தான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி செஞ்சுதான் அவர் சரி ஆளை பார்த்தா நல்ல விசுவாசமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். 2வது நாள் கூட்டத்தில் அந்த முதல் நாள் பேசின கர்த்தருடைய ஆவியானவர் இடத்துல கிரியை செய்தார். பாருங்கள், சாத்தியமே இல்லை. அதற்காக சொல்லுகிறேன், என்னுடைய தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியமே கிடையாது, அவசியமே கிடையாது. ஆமாம், குடிக்க மாட்டான், ஸ்மோக்கிங் கிடையாது. அங்கெல்லாம் நல்ல உயர்ந்த சரக்குகள், ஃபாரின் சரக்குகள் நல்ல இலவசமாக கிடைக்கும். ஆனால் அவன் குடிக்க மாட்டான், ஸ்மோக்கிங் கிடையாது. ஆகவே பாவம் உணர்த்தப்படுவதற்கு அப்படியெல்லாம் தப்பு எல்லாம் பண்ண மாட்டான். ஆனால் அந்த 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 முதல் நாள் செய்தியிலே அவன் உணர்த்தப்பட்டான். 2வது நாள் செய்தியிலே அவன் கிட்டார் வாசிச்சுக்கிட்டே அந்த கடைசியில் அந்த கிட்டார் வாசித்து முடிச்சுட்டு எல்லாரும் அவர் அழைக்கும் போது, நீ முன் வந்து ஒப்பு கொடுக்க அழைக்கும் போது அவர் கிட்டாரை வச்சுட்டு முன் வரிசையில் போய் ஒப்பு கொடுத்தான். என்னப்பா சுதர்சன், என்ன நேற்று கேட்டதுக்கு நீ வந்து ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டதுக்கு தலையாட்டுனேன். நான் தலையாட்டில் ஐயா, நான் கிட்டாரை நான் சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. சரி, ரொம்ப சந்தோஷம். 3வது நாள் ஞானஸ்தானத்தில் அங்கே டிஐ சைக்கிள் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் அந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவன் வரிசையில் நின்றான். நான் என்னப்பா, முதல் நாள் ஒன்றும் இல்லாமல் 2வது நாள் ஒப்பு கொடுத்துட்டு 3வது நாள் ஞானஸ்தானம், 2வது நாள்லேயே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நான் மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொன்னார். நான் முடியாதுப்பா அப்படின்னு. அவன் கூலாக சொல்லிட்டான், சரி ஐயா நான் போகிறேன், நான் கப்பல் படையில் வேலை செய்கிறேன். ஒரு கால் திடீர்னு போர் வந்து விமானம் தாங்கி கப்பல் அது, அந்த போரில் நான் செத்து போயிட்டேன்னா, நான் வந்து ஆண்டவர்கிட்ட போனான்னா, ஆண்டவரே எனக்கு ஞானஸ்தானம் இவர் தான் கொடுக்க மாட்டேன்னார். நான் கேட்டேன், இவர் தான் கொடுக்க மாட்டேன்னாரு. நான் இல்லை, காரணம் இல்லைன்னா உங்களை என்னப்பா நீ பரலோகம் போய் என்னை சிக்கலில் மாட்டி வைக்க இருக்க, அப்புறம் என்ன, நான் தான் விரும்புகிறேன், நீ ஒழுங்கா இருப்பியா போறியான்னு. நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்துட்டு தானே வந்திருக்கிறேன். என்னப்பா அவன் தம்பி பெரிய வில்லங்கமாக இருக்கிறாருன்னு. கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலான்னு பிரச்சனை போல இருக்கு, கொடுங்கய்யா அப்படின்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம், கொடுங்கய்யான். அவன் 2வது நாளிலேயே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தம் அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். ஆமென் சொல்வீங்களா? மரண பரியந்தம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருக்கு சித்தம். என்னுடைய தம்பிக்காக நான் ஜெபம் பண்ணேன். சாத்தியம் இல்லை என்பது எனக்கு தெரியும், ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நீ விசுவாசி, உன் வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ வார்த்தை இப்படி சொல்லுது, இந்த வார்த்தை இப்படி வசனம் இப்படி சொல்லுமே, ஆனால் இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். எங்க அம்மா ரட்சிக்கப்படணும், எங்க அப்பா ரட்சிக்கப்படணும். பலமுறை சொல்லி இருக்கிறேன், என்னுடைய அப்பா வழியிலே என்னுடைய அம்மா வழியிலே ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் என்னுடைய அப்பா வழியிலே என்னுடைய அம்மா வழியிலே அநேகர் என் மூலமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் இன்னைக்கு 95% மேலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம்.
காரணம் கர்த்தர் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அற்புதங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்கள், அற்புதங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமா. மூன்றாவது காரியம், முதல் காரியம் கர்த்தரிடத்தில் நெருக்கம் கொள்ள வேண்டும். அற்புதங்களை பெறுவதற்கு கர்த்தரிடத்தில் நெருக்கம் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அற்புதங்களை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம், அற்புதங்கள் பெற்றுக்கொண்ட பின்பு அடக்கி வைக்க கூடாது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அடக்கி வைக்க கூடாது. இன்னும் சத்தமா சொல்லுங்க, அடக்கி வைக்க கூடாது. இவன் நீண்ட காலம் குஷ்டம் உள்ளவனாய் இருந்தான். இயேசு அவனை நொடிப்பொழுதிலே சுகமாக்கி விட்டார். இயேசு அவனை நொடிப்பொழுதிலே சுகமாக்கி விட்டார். ஆனா அவனை பார்த்து சொன்னார், இதை ஒருவருக்கும் சொல்லாதே என்று சொன்னார். இதை ஒருவருக்கும் சொல்லாதே என்று சொன்னார். ஆனாலும் மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கும்படிக்கு ஆசாரியனிடத்தில் நீ போய் உன்னை காண்பித்து அந்த குஷ்டரோகியின் அந்த சுத்திகரிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீ செய்வாயாக. மோசே கட்டளையிட்ட குஷ்டரோகத்திற்கான சுத்திகரிப்பின் காரியங்களை நீ செய்து ஆசாரியனிடத்தில் காணிக்கை செலுத்துவாயாக என்று சொன்னார். ஆண்டவரே, நான் சுகமாக்கி விட்டேன் என்பது எனக்கே நன்றாக தெரியும் போது நான் ஏன் ஆசாரியனிடத்தில் போய் இதை உறுதிப்படுத்த வேண்டும்? அவனுக்கு ஒரு எண்ணம், நான் தான் நல்ல சுகமாயிட்டேன் என்பது எனக்கே தெரிய வரும்போது சுகமாயிட்டேனா இல்லையா என்பதை நான் ஏன் ஆசாரியனிடத்தில் போய் நான் அதை உறுதிப்படுத்த வேண்டும்? அதை செய்ய வேண்டிய அவசியம், ஆசாரியனிடத்தில் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. போகும்படியான விருப்பம் எனக்கு இல்லை, போகும்படியான நேரமும் எனக்கு இல்லை என்ற ரீதியிலே அவன் இயேசுவை பார்த்தான். ஆமென் சொல்லுவீங்களா? லேவியராமத்தில் நீங்க வீட்டில் சென்று வாசித்து பார்த்தீங்கன்னா, குஷ்டரோகம் ஒருவனுக்கு சுத்தமாகிவிட்டால், சுகமாகிவிட்டால் என்ன செய்யணும்? 2 குருவியை எடுத்துட்டு போகணும். சுருக்கமாக சொல்றேன், 2 குருவியை எடுத்துட்டு போகணும். ஆசாரியத்தில் கொண்டு போக கடவன். அந்த ஒரு குருவியை அவர் கொன்று அந்த குருவினுடைய ரத்தத்தை ஒரு மண் சட்டியில் இருக்கிற நீர் ஊற்று தண்ணீரிலே அந்த ரத்தத்தை அவர் 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 அதில் சிந்துவார். ஒரு குருவியினுடைய ரத்தம் அந்த மண் சட்டியிலே இருக்கிற நீர் ஊற்றிலே சிந்தப்படும். 2வது குருவி, உயிருள்ள குருவியை எடுத்து அதோடு கூட ஈசோப்பு போன்றவைகள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த மண் சட்டியில் இருக்கிற ரத்தத்தில் தோய்த்து, அந்த குருவியை, உயிருள்ள குருவியை தோய்த்து அந்த அவன் பறக்க விட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் அதை பறக்க விட வேண்டும். அவன் பறக்க விட்ட பிறகு, அதை பறக்க விட்ட பிறகு தன்னுடைய தலைமுடி, தன்னுடைய புருவம், தன்னுடைய தாடி இவைகள் எல்லாவற்றையும் அவன் சிரைத்து அவன் குளித்து 7 நாள் பாளையத்தை விட்டு தனியாக ஒதுங்கி இருக்க வேண்டும். 7 நாள் ஒதுங்கி இருக்கணும். 8வது நாள்ல 2 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனோட ரத்தத்தை எடுத்து அந்த ஆசாரியன் என்ன செய்வார்? அவனுடைய கை பெரு விரல்களிலே அந்த ரத்தத்தை அவர் தோய்ப்பார். அந்த ரத்தத்தை அவர் தோய்ப்பார். பின்பு அந்த ரத்தத்தை எடுத்து அவனுடைய கால் விரல்கள் பெருவிரலிலும் கை பெருவிரலிலும் அவன் அவன் நெற்றியிலும் புருவத்திலும் அந்த ரத்தத்தை, காதுகளிலும் காதின் மடல்களிலே அந்த ரத்தத்தை அவர் பூசுவார். அந்த ரத்தத்தை பூசினதுக்கு அப்புறம் அந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அந்த கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெயை ரத்தம் பூசப்பட்ட கால் பெருவிரலிலும் கை பெருவிரலிலும் காதுகளிலும் அந்த ரத்தத்தை அவன் பூச வேண்டும். அந்த ரத்தம் பூசப்பட்ட பிறகு, அந்த ரத்தம் காய்ந்த பிறகு அவன் மறுபடியுமாக 8 நாளுக்கு முன்பதாக செய்தது போல அவன் மொட்டை அடிக்க வேண்டும். அவன் புருவங்கள் தாடி மயிர் எல்லாம் சிரைக்கப்பட வேண்டும். அவன் சுத்திகரிக்கப்பட்டு வேறு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம்தான் அவன் வீட்டுக்கு போக முடியும். எவ்வளோ காரியம் பாருங்க. நான் சுருக்கமாக சொல்லிட்டேன்.
உங்களுக்கே தலை சுத்துது இல்லை? ஆமா, இவ்வளோ காரியங்கள் அவன் செய்தாக வேண்டும். செய்வதற்கு இவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆமா, செய்வதற்கு இவனுக்கு விருப்பம் கிடையாது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரம் 44, 45 நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 44, 45 வேகமாய். ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். கவனிங்க, அவனை பார்த்து இயேசு என்ன சொன்ன, என்னப்பா நான் மார்க்கெட்டுக்கு கூட போக முடியாம ஆக்கிட்டியே, நீ என்னப்பா ஒரு மீன் கூட வாங்க முடியாம ஆக்கிட்டியே. அவன் இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவனுக்கு கட்டளையிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினான். எல்லாருக்கும் தெரியப்படுத்த நிமித்தமாக இயேசு வெளியரங்கமாக ஊருக்குள்ளே போக முடியவில்லையா? ரொம்ப ஆச்சரியமான காரியம். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இயேசு வெளியரங்கமாக ஊருக்குள்ளே போக முடியவில்லை. அவ்வளவு கூட்டம் நெருக்குகிறது. எங்க போனாலும் ஒரு மீன் வாங்க முடியல, ஒரு கத்தரிக்காய் வாங்க முடியல, வெளியே போக முடியவில்லை. ஒருவருக்கும் சொல்லாத என்று சொல்லியிருந்தார். அவனோ புறப்பட்டு போய் எல்லாருக்கும் அவன் இயேசுவை பற்றி சொன்னான். அவன் அப்படியே போனா, இயேசுவிடம் போனா, do you know what happened to me? That man Jesus has healed my leprosy. உங்களுக்கு தெரியுமா எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் ஒரு குஷ்டரோகியா இருந்தேன், ரொம்ப நாள் குஷ்டரோகியா இருந்தேன். அந்த இயேசு என்னை சுகமாக்கினார். அவன் அங்க போனா, போயிட்டு உங்களுக்கு தெரியுமா, அசரியா உங்களுக்கு தெரியுமா, நான் குஷ்டரோகியா இருந்தேன், அந்த இயேசு என்னை சுகமாக்கினார். எல்லா இடத்திலும், எல்லாரிடத்திலும், போகிற இடங்கள் எல்லாரிலும் அந்த இயேசு என்னை சுகமாக்கினார், அந்த இயேசு என்னை சுகமாக்கினார். அவன் சொல்ல சொல்ல கேட்ட ஜனங்கள் எல்லாம் உடனடியாக செய்கிற வேலையை விட்டுவிட்டு இயேசுவை தேடி போனார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஒரு கூட்டத்தை பார்த்து, உங்களுக்கு தெரியுமா அந்த இயேசு என்னை சுகமாக்கி விட்டார், நான் இப்போ குஷ்டம் கிடையாது, குஷ்டரோகியா இருந்தேன், இப்பொழுது குஷ்டம் எல்லாம் என்னை விட்டு நீங்கி விட்டது, மறைந்து விட்டது, அந்த இயேசு என்னை சுகமாக்கினார், என்னை சுகமாக்கினார். அவர்கள் எல்லாரும் இயேசுவிடத்திலே நெருங்கி வந்தார்கள். இயேசு வெளியரங்கமாய் போவதற்கு அவர் முடியாதவராக அவர் என்ன செய்தாராம், அப்படியே மறைந்து வாழ்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமா, வனாந்தரமான இடத்துல போய் தங்கியிருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் எல்லா இடங்களிலும், அவன் எங்கெல்லாம் போய் சொன்னானோ அங்கே எல்லா இடங்களிலிருந்தும் ஜனங்கள் இயேசுவிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஆமென். எனக்கு தெரிந்தபடி அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனவன் இவன் ஒருவன் மாத்திரம்தான். இயேசு அவனை கண்டிக்கவே இல்லை, கடிந்து கொள்ளவே இல்லை, எந்த விதமான கடின வார்த்தையும் அவர் பேசவில்லை. ஆமா, ஏய் என்னப்பா உன்னால மார்க்கெட்டு கூட போக முடியல, எங்க போனாலும் ஒரு நான் வேலை செய்ய முடியாதபடிக்கு ஜனங்கள் வராங்க, அப்படிலாம் அவனை கடிந்து கொள்ளவே இல்லை, கடிந்து கொள்ளவே இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல இந்த சபைக்குள்ளாக கடந்த பல வருடங்களில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஒருத்தர் தான் ஆமென் சொல்லியிருக்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், இந்த சபைக்குள்ளே இருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கடந்த பல வருடங்களில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர், அதிலும் ஒன்றுக்கும் மேலான அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள்.
கோவிட் காலத்திலே செத்து போனவர்கள் ஆயிரங்கள் இருக்க, அதே கோவிட் தாக்கப்பட்ட நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தார், அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சர்ஜரி நேரத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஐசுவின் காலகட்டத்திலே, ஐசுவில் இருந்த காலகட்டத்திலே ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாய், பலகீனத்து நிமித்தமாய் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருந்த காலத்திலே உங்கள் பக்கத்தில் இருந்த அநேகர் மரித்து போக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்ட நேரத்திலே அந்த விபத்தின் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். இந்த புளிய மரத்திட்ட நின்று எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் பஸ்ஸுக்காக நின்று கொண்டிருக்கும் போது அம்பாசிரமத்திலிருந்து பைக்கில் வந்த ஒருவர், என்ன இங்கே நிற்கிறீங்க, என்ன இங்கே நிற்கிறீங்களே, சாமி கண்ணுன்னு நினைக்கிறேன் அவர் பேர், என்ன நிற்கிறீங்க, வாங்க பைக்கில் உட்காருங்கன்னு சொன்னார். பைக்கில் ஏறி உட்கார்ந்தார். குரு காம்ப்ளெக்ஸ் ஒரு 500 அடி போவதற்குள்ளாக ஒரு பிரேக் போடும்போது அவர் கீழே விழுந்தவர் மரித்தே போய்விட்டார். மரித்தே போய்விட்டார். நல்ல இனிமையான ஒரு குணமுள்ள ஒரு நபர். ஒரு 500 அவர் போகும்போதில் வந்து ஏற்றிக்கொண்டு போன ஒருவர் திடீர் பிரேக் போட அவர் கீழே விழுந்து மரித்தே போய்விட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். டெலிவரி நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். மறந்துட்டீங்களா? ஆமா. காய்ச்சல் வந்த நேரத்தில், விஷ காய்ச்சல் வந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனா அந்த குஷ்டரோகி செய்த மாதிரி ஒரு நாளாச்சு செஞ்சிருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை நீங்கள் யார் இடத்துல ஆகிலும் உங்க சொந்தக்கார இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? பகிர்ந்து கொண்டது கிடையாது. பகிர்ந்து கொண்டது கிடையாது. நான் பாண்டிச்சேரியில் வேலை செய்த நாட்களிலே அங்கே எம்பிஏ மெட்ராஸ் பென்டிகாஸ்டல் அசம்பிளி என்கிற ஒரு சபைக்கு நான் போய்கொண்டிருந்தேன். அந்த சபையிலே ஒரு வாலிப சகோதரன், இந்த வாலிப சகோதரன் ஒவ்வொரு வாரமும் எழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்ன உடனே வாலிப பையங்க நாங்கள் எல்லாம் சிரிப்போம் அவரை பார்த்து. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எழுந்து நின்று சாட்சி கொடுப்பார். ஒவ்வொரு வாரமும் சாட்சி கொடுப்பார். எத்தனை பேர் கொடுத்தாலும் அவர் கண்டிப்பாக அவர் சாட்சி கொடுப்பார். சாட்சி கொடுப்பார். அவரிடத்துல ஒரு நாள் நான் தனித்து இருக்கும்போது சிரித்து கொண்டே கேட்டேன், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சீரியஸாக செய்கிறீங்களா விளையாட்டுக்கு செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சாட்சி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவர் பேர் ராஜன். அவர் என்ன தெரியுமா செய்தார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே கடகடகடன் கண்கள் இருந்து தண்ணீர் வந்து விட்டது. அவர் சொன்னாரு, என்ன சொல்லுவார்னா, எங்க போனாலும் சரி, பஸ்ஸில் ஆனாலும் சரி, ட்ரெயினில் ஆனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, பார்க்குக்கு போனாலும் சரி, பேங்க்குக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அந்த நாட்களிலே மூளை காய்ச்சல் வந்தது. மூளை காய்ச்சல் நான் சொல்லுகிறது 79களே 78களில் சொல்லுகிறேன், 78 79களில் மூளை காய்ச்சல் வந்தது. கொத்து கொத்தா மூளை காய்ச்சல்ல வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் செத்து போனாங்க. ஆமா, காய்ச்சல் வரும், காய்ச்சல் நிற்காது, ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போன 3வது நாள் அப்படியே டெட் பாடியா வீட்டுக்கு வரும். மூளை காய்ச்சல். இவர் ஆஸ்பத்திரியில் மூளை காய்ச்சல் நிமித்தமாய் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது டாக்டர்கள் என்ன சொன்னார்களாம், 1% தான் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னார்களாம். அந்த ராஜனுக்கு 1% தான் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் நேரத்திலேயே தனக்கு அடுத்து பெட்டிலே படுத்து கொண்டிருந்த மூளை காய்ச்சல் உள்ளவர்கள் வரிசையாய் செத்து அவர்கள் வெளியே கொண்டு போகப்பட்டார்களாம். வெளியே கொண்டு போகப்பட்டார்களாம். இவர் ஒருத்தர் மாத்திரம்தான்
அந்த வார்டில் படுத்திருந்தாராம். இவர் ஒருத்தர் மாத்திரம்தான் மீதியாக இருந்தார். அதிலும் இவரும் 1% மாத்திரமே பிழைப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாரும் இறந்து விட்டார்கள். ஆனால் இவருக்கோ கர்த்தர் ஜீவன் கொடுத்து சுகம் கொடுத்து, ஆமென் சொல்வீங்களா? நான் இப்போ எம்பிஏ சபையில் இருந்து நான் எல்லாருக்கும் சாட்சி சொல்லி வருகிறேன். நான் செய்கிற வேலைக்கு மத்தியிலே எல்லாருக்கும் சாட்சி. இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி நான் கூப்பிட்டேன். கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு ஜீவன் தந்தார். ஆமென் சொல்வீங்களா? எனக்கு ஜீவன் தந்தார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் அடக்கி வைக்க கூடாது. இதுவரைக்கும் எப்படியோ கர்த்தர் உங்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? அந்த குஷ்டரோகி இதை ஒருவருக்கும் சொல்லாதே என்று சொன்ன அந்த கட்டளைக்கு மத்தியிலும் அவன் எங்கும் புறப்பட்டு போய் தான் சுகமான சங்கதியை எல்லாருக்கும் அறிவிக்க, அதனுடைய தாக்கம் பாருங்கள். இயேசு வெளியரங்கமாய் அவர் உலாவக்கூடாதபடிக்கு, வெளியரங்கமாய் நடமாடக்கூடாதபடிக்கு, திரளான ஜனங்கள் போகிற இடங்கள் எல்லாம் அந்த குஷ்டரோகியின் வார்த்தையை கேட்டு இயேசுவிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுல 100 பங்காச்சி உங்க இடத்துல எங்க இடத்துலயும் கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டாரா? அருமையான எங்கள் சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்க, கர்த்தரிடத்தில் நீங்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்க, அந்த குஷ்டரோகி செய்த காரியத்திலே 1% நீங்களும் நானும் செய்ய வேண்டாமா? கர்த்தர் அதை உங்களிடத்தில் எவ்வளவாய் ஆசையா எதிர்பார்க்கிறார். ஒரு தீர்மானம் செய்வோமா? ஒரு தீர்மானம் செய்வோமா? கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறதை, கர்த்தர் உங்களுக்கு சுகம் தந்திருக்கிறதை, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறதை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் என்னுடைய குடும்பத்திற்கு சொல்லுவேன். ஆண்டவரே, வெட்கப்படவே மாட்டேன், வெட்கப்படவே மாட்டேன். என் குடும்பத்திற்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே, என் சாதி ஜனங்களுக்கு நடுவிலே நான் சொல்லுவேன் ஆண்டவரே, என் நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே, படிக்கிற எல்லாரும், என் கூட இருக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் இனி கர்த்தர் செய்த அற்புதத்தை அவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள் ஆண்டவரே. என்னோடு கூட வேலை செய்கிற மக்களிடத்தில் நான் சொல்லுவேன். அப்படியே ஆவியானவர்களோடு கூட பேசுவார். ஆனால்
தோளுக்கு மேலாக கரங்களை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீ துக்கப்படும்படியாய் அமைதியா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. குஷ்டரோகியே இப்படி சொல்வானால் அதை காட்டிலும் அதிகமாய் நான் செய்ய வேண்டுமே. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்.